உங்களை பற்றி கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு. என்னை பற்றியா? நீங்கள் வந்து அந்த ₹1 உங்களுக்கு போட்டிருக்காங்க. ம் அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இருக்கோமா இல்லையா, எங்களுக்கு ஃபார்ம் இருக்கா, நாங்கள் இதில் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோமான்னு புரியலன்றாங்க. பெரிய மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் ஃபோனை எடுக்கிறதில்லை. பிஎம் திட்டம் டெய்லர் ப்ரோ. சரி, இது முன்ன பின்ன பார்த்துக்கோங்க. பட் இது நடக்கும்போது இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சீக்கிரம் பண்ணியிருக்கிறாங்கல்ல 35,000 பேர். என்னதான் கணக்கு, அவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அதாவது எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷக்கீலா. இன்றைக்கி வந்து டெய்லர் ப்ரோ சேனலில் உங்களை வெல்கம் பண்ணுறேன். டெய்லர் ப்ரோ சேனல் இது வந்து சென்னையில் இல்லைங்க, விருதுநகரில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டெய்லர் ப்ரோ. இவர் தான் டெய்லர் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம 2 பேருக்கும் பரிச்சயம் தேவையில்லை. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். ஆமாம். எனக்கு நீங்கள் பக்காவான ப்ளவுசஸ் என் லைஃப்லேயே இது வரைக்கும் அந்த மாதிரி தைக்கல. என் பர்சனல் காஸ்டியூமர் கூட கோச்சிக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் ப்ளவுசஸ். நான் கேரளாவில் ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு சீரியல் ஒன்று. எல்லாமே உங்கள் ப்ளவுஸ் தான். எப்படின்னா, நம்ம இங்கே எவ்வளோ தூரம் வந்து வாங்க முடியாது. நான் கொரியர் போட்டுருவேன், இவர் எனக்கு தைச்சி கொரியரில் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு 2 இயர்ஸாகவே நம்ம ஒரு பாண்டிங்கில் தான் இருக்கோம். பட் இப்போ நீங்கள் வந்து நான் வந்த இடம் இது கிடையாது இல்லையா? இப்போ நம்ம இன்ஸ்டியூட் மாற்றி வச்சுருக்கீங்க. ஸோ எனக்கு ஒரு ப்ராப்பரான இன்ட்ரடக்ஷன் வேணும். ஸோ இப்போ வந்து எனக்கு உங்களை தெரியும், நிறைய பேருக்கும் உங்களை தெரியும். உங்களை ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியல. அது இல்லாமல் நிறைய குழப்பங்கள் இருக்குது, அதுக்கு நான் வரேன். ஆனால் முதல்ல ஏன் இந்த இடம் மாற்றம்? முதல்ல உங்களை பற்றி நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கோங்களேன். என்னை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோடய பேர் செல்வகுமார். செல்வகுமார்னு சொல்கிறத விட டெய்லர் ப்ரோங்கிற பேர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த ₹1 ஃபீஸ் வாங்கிட்டு தையல் பயிற்சி, அதாவது கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, ஒரு பக்கம் பணம் கட்டி படிக்கிறவங்களும் படிக்கிறாங்க. ஆனால் அதிகபட்சம் அந்த ₹1 ஃபீஸ் வாங்கி சொல்லிக் கொடுக்கறதுல நான் கொஞ்சம் அதிகமாக ஆர்வத்தில் இருக்கிறேன். ஆர்வத்தில் இருக்கீங்க. ஸோ ஏன் இந்த இடம் மாற்றம்? முதல்ல இருந்த இடம் வந்து கொஞ்சம் சின்ன இடம். நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கான வசதிகள் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 200 பேர் வந்து படிக்க முடியும். 200 பேரை சடனாக உட்கார வச்சுன்னா அவங்க கிளாஸ் சொல்லிக் கொடுக்க முடியும். சூப்பர். ஆமாம், அதனால அதை மாற்றிருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த அட்ரஸ் எல்லாமே லிங்க்கில் கொடுத்துருங்க. மெயினான விஷயம் என்னென்னா, வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பர்டிகுலராக டெய்லரிங் கற்றுக்கணுன்னு வர்றவங்களுக்கு இங்கேயே ஸ்டே. என்ன இங்கேயே ஸ்டே? அது என்னென்னா, பெரும்பாலும் வந்து வெளியூர்லேருந்து பெண் குழந்தைங்க வரும்போது இங்கேருந்து கொஞ்சம் வெளில போய் அவங்களே தங்கிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சேஃப்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பியூட்டிஃபுல் ரூம்ஸ் அவர் கட்டிட்டு அதுலேயே டாய்லெட்ஸ் வச்சு அந்த மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் வந்து இங்கே தான் தங்கியிருக்கேன். இது நம்மனா வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்டாரில் தங்குவோமான்னு. கிட்டத்தட்ட 3 ஸ்டார் ஹோட்டலோட ஃபெசிலிட்டியோட இன்க்ளூசிவ் ஆஃப் லிஃப்ட்டு இங்கே இருக்கையில் 2வது படிக்கட்டு ஏறதுக்குள்ளே எனக்கு மயக்கம் வந்து மூச்சு முட்டிகிட்ருக்கோம். ஸோ லிஃப்ட்டோடு இருக்குது. அவ்வளோ நல்ல, இது என்ன தெரியுமா, நல்லா இருக்குது, தங்குறோம் அதெல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டாலும் நீங்கள் அந்த பெண் குழந்தைங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு நினச்சிங்க பாருங்கள், அது வந்து நிஜமாக ஹேட்ஸ் ஆஃப். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அவங்க படிக்கிறாங்க படிக்கலாங்கிறது 2வது பட்சம். ஆனால் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன்னா அறிமுகமே இல்லாமல் ஒரு அண்ணன்னு சொல்லிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அந்த பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சேஃப்டியை நான் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். சூப்பர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த அட்ரஸ் ஒரு வாட்டி சொல்லுங்கள், எங்கே இருக்குது? நம்ம விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஆஃபீஸ். விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான். எல்லாருக்கும் தெரியும், நம்ம மேப்பில் போட்டால் அழகாக வந்துடலாம். டெய்லர் ப்ரோ. ஸோ பைபாஸ் ரோட்லேயே இருக்குது. விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் பைபாஸ் ரோட்லேயே டெய்லர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு
ஆக்சுவலி இது இந்த நிறுவனத்தோட பேரு மரகத தையல் பயிற்சி. தையல். ஏன்னா அந்த ₹1 வந்து எல்லாரும் உதாசனப்படுத்துறாங்க. ₹1 ஃபீஸ் தானே அப்படின்ட்டு. அந்த ₹1 கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி மரகத நாணயம்னு பேர் வச்சிருக்கேன். அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அது ஒரு மதிப்புள்ள ஒரு பயிற்சி இல்லையா? ஒரு நாணயம் கூட ஒரு மரகத நாணயமா மாறும்ன்றது. ஓகே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக ஒரு சிட்டிக்குள்ளே இருந்தால் கூட நமக்கு வந்து வேறு வேறு மைண்டு 8 மணிக்கு போகணும், 7 மணிக்கு வீட்டில் போய் சமைக்கணும், இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. இவ்வளோ சைலண்ட்டான சென்னையில் இல்லை ஏதாவது சிட்டியில் பார்க்க முடியுமா? ஒரு கேமரா வச்சு ஒரு மைக் வச்சு பேசிகிட்டு இருக்கோம், இவ்வளோ சைலன்ஸ் பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து இங்கே விசிட் பண்ணணும். அதுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ ஓகே, இப்போ இந்த ₹1 கதைக்கு வரும். உங்களை பற்றி கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. என்னை பற்றியா? ஆமாம், உங்களை பற்றி. அதாவது இந்த ₹1 கட்டி படிக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அந்த ₹1 உங்களுக்கு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இருக்கோமா இல்லையா, எங்களுக்கு ஃபார்ம் இருக்கா, நாங்கள் இதில் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோமான்னு புரியலன்றாங்க. பெரிய மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் ஃபோனை எடுக்கிறதில்லை. கரெக்ட். இதுக்கு நான் விளக்கம் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். அதாவது இந்த ₹1 ஃபீஸ் கட்டுறாங்கங்கிறது வந்து கன்ஃபார்மாக அவங்க பதிவு ஆகிட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியப்படுத்தணும் இல்லையா? இதுக்கு முதல் ரீசன் சொல்லிடுறேன். நாங்கள் முன்னாடி வந்து எத்தனை பேரை புக் பண்ணுறோங்கிறத ஃபோன் கால் அட்டன் பண்ணி தான் பதிவு பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கு டைமிங் இல்லை, நிறைய கிளாஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்கேனர் போட்டு அதில் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போட்டுட்டோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல, நைட்டு போட்டுட்டு மறுநாள் பார்க்கும்போது 25,000 பேர் புக்கிங் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா 35,000 பேர் திருப்பி எக்ஸ்ட்ரா புக் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வந்து இல்லாமல் வாட்ஸ்அப் ஃபுல்லாக லாக்கு கொடுத்த 2-3 நம்பரும் லாக் பண்ணிட்டாங்க. இதோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இது என்ன ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ₹1 காயின்ஸை நம்ம ஜிபே பண்ணிட்டோம்னா, அந்த கொடுத்த நம்பரில் ஜிபே பண்ணிட்டோம்னா நம்ம கிளாஸ் கன்ஃபார்ம் ஆயிரும்னு நினச்சிட்டு அவங்களே ஜிபே பண்ணிட்டாங்க. நிறையா பேர் ஜிபே பண்ணால் கடைசியில் எங்கள் அக்கௌண்ட் நம்பரையும் லாக் பண்ணிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அதனால் யாருக்கும் ரிப்ளை கொடுக்க முடியல. இது சொன்ன தேதிக்குள்ளே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், அந்த புக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டோம். அது ஒரு பிரச்சனை. இப்போ ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? இப்போ 2 நாள்லேயே கிட்டத்தட்ட 55,000 பேர் ப்ளஸ் 50,000 பேர் தாண்டிடுச்சு. 60,000 பேர் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இப்போ என்ன பயப்படுறீங்களா? அதாவது என்னோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுலேருந்து எடுக்க முடியும், யாரும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் எனக்கு. அதாவது இப்போ 60,000 பேர் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 60,000 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஸ்பான்ஸ் இல்லை, நமக்கு பதில் கொடுக்கல, அந்த கிளாஸில் சேரலை. நீங்கள் சொன்னீங்களே கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட் தான். இதுதான் இந்த கம்ப்ளைண்ட் தான். வேற என்ன கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே வர முடியும்? பெரிய குழப்பமாக இருக்குது. இது இப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? எப்படி செட்டில் பண்ணணும்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு ஜூம் ஆப்பில் ஒரு குரூப் கிளாஸ் எடுத்தோம்னா அந்த ஜூம் ஆப்புக்குன்னு ஒரு பணம் கட்டணும். கட்டினா தான் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம எடுக்க முடியும். அப்போது நம்ம அந்தளவுக்கு வசதிகள் இல்லை. நீங்கள் ₹1 வாங்கிட்டு ஜூம் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு 1000 பேர் 1500 பேர் இருக்கணும்னா ₹3,00,000 நீங்கள் கட்டணும்னா இதில் என்னதான் லாபம்? நீங்கள் என்ன டெய்லர் ப்ரோ பண்ணுறீங்க? நான் வந்து உங்களுக்கு லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டமாகுது. நஷ்டம் தான். அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு தான் நான் ஒரு 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 யோசனை பண்ணி சொல்லியிருந்தேன். அதாவது கஷ்டப்படுறவங்க அந்த ₹1 ஃபீஸ் கட்டி படிங்க, லைவாக ஆன்லைன் கிளாஸ் படிங்க. ஆனால் ரெக்கார்டிங் கிளாஸ் வேணும்னு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ ரெக்கார்டிங் கிளாஸ் கேட்குறவங்க நான் டெய்லர் ப்ரோ ஆப்பில் ரெக்கார்டிங் கிளாஸ் போட்டுறேன். இங்கே சொல்லிக் கொடுக்குற அந்த லைவ் கிளாஸை அன்னன்னைக்கு அதில் அப்டேட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பணம் கட்டி படிங்க. அதே 3 மாத கிளாஸுக்கு வெறும் ₹1,122 தான். அப்போ 3 மாதத்துக்கு ₹1,122 பெரிய தொகை கிடையாது. 5 வருஷம் வேலிட்டியோட கொடுக்குறேன். அப்போ அதை அவங்க படிக்கும்போது சப்போஸ் அவங்க எதுவும் வேலையாக இருந்தாலோ, கரண்ட் இல்லைனாலோ, நெட்டு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ஆன்லைன் கிளாஸ், அதாவது அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் அவங்க பார்க்குறதுக்கு ஒரு நல்ல டைம் இருக்கும்போது மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு அந்த மாதிரி கொடுக்குறேன். இதில் என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் ஒரு சிலர் ஃபோன் போட்டு ₹1 கிளாஸ் எடுக்கிறீங்க, ரைட்டு, ஆன்லைன் கிளாஸ்னால ரெக்கார்டிங் கொடுப்பாங்கல்ல, நீங்கள் அந்த ரெக்கார்டிங்கை சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கிடையாது. நான் வெறும் ₹1 ஃபீஸ் வாங்கி நடத்தும் போது அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் நமக்கு ரெக்கார்டிங் இருக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு வேலைகளை பார்க்குறது, அதை உதாசீனப்படுத்துறது. அப்போ நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு இந்த நேரம் வந்து பயனுள்ள நேரமாக செலவழிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கிளாஸை முழுசாக அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நீங்கள் ரெக்கார்டிங் கிளாஸை பணம் கட்டி படிங்க. அப்போ தான் அதுக்குள்ள மதிப்பு உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் அதை பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஃபைனான்ஷியலாக ஆனால் ஒரு மிடில் கிளாஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போது
அந்த பணத்தை எடுத்து தான் இதில் நான் செலவழிக்க முடியும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதோட விளக்கங்கள் வேறு மாதிரி வந்துடுது. ஓகே, நீங்கள் இப்போ அதில் மனசு வருத்தப்படுறீங்களா? இல்லை, நான் வருத்தப்படலை. இது வந்து புரிதல் இல்லாததுனால தான். புரிதல் இல்லை. ஆமாம். இந்த சென்னையிலேருந்து ஒரு 5-6 பேர் வயசானவங்க அந்த ₹1 கிளாஸை யாரும் புக் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு நேரம் இங்கே பஸ் ஏறி வந்திருக்காங்க. எனக்கு இப்போ அதுதான் பெரிய குழப்பம். அதாவது எப்படி கஷ்டத்தை, அதை நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே புக் பண்ண முடியலையே, அந்த 3 மாத கிளாஸ் நம்ம படிக்க முடியலையா, படித்தோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சொந்தமாக சம்பாதிக்கலாம். அதிகமான பேர் பார்த்திங்கன்னா அந்த 50-60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த கிளாஸை படிக்க விருப்பப்படுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்கள தனித்து விடப்பட்டு பிள்ளைங்க பார்த்துக்காம அவங்க சுயமாக சம்பாத்தியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் தான் அதிகம். அப்போ அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அப்போ அந்த ஆதங்கத்தை நான் எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எத்தனாயிரம் பேர் வேணாலும் ஜூமில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் கூட்ட அந்த ஜூம் ஆப்புக்கு நான் பணம் கட்டணும். அந்த ரீசன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த ரெக்கார்டிங்கை பணம் கட்டி படிங்க. ₹1000 தானே, 3 மாதத்துக்கு ₹1000 சொல்லும்போது பெரிய விஷயம் இல்லை. அதை கட்டுனீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து இதில் கட்டி இவங்கள படிக்க வைப்பேன். அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குமே நினச்சி தான். இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க செல்வம்? எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரிஞ்சு திரும்பவும் சொல்கிறேன். அதாவது பெண்களோட வாழ்க்கையில் சுய வருமானம் இல்லைன்னா அவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அதிகபட்சம் பாதுகாப்பு யாருமே தேவையில்லை. தனித்து பாதுகாப்பாக தில்லாக இருக்க முடியும். அதுக்கு சுயமாக வருமானம் வேணும். இது எதனாலும் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். என்னோடய தங்கச்சியை என்னால் காப்பாற்ற முடியல. ஏன் அவள் சூசைட் பண்ணிக்கிட்டான்னா, சுயமான ஒரு தொழில் இல்லை, தன் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை, எந்த தொழிலும் கற்றுக் கொடுக்கல யாரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோன்னு தவறாக நினச்சி ஒரு தவறான முடிவு எடுத்ததுனால இனிமேல் இந்த உலகத்தில் எந்த ஒரு தங்கச்சியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தழுவக்கூடாது, அவங்க ஃபேஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்து என்னோடய தங்கச்சி இறந்ததுக்கப்புறம் அதிகமான கவனத்தை செலுத்துகிறேன். அந்த ₹1 ஃபீஸ் வாங்கி அந்த கிளாஸ் நடத்துகிறேன். அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிறது என்னோடய இலக்கு. அதனால் வரைக்கும் இப்போ பண்டிகை கொண்டாடுறது 35% நான் கிராஸ் பண்ணிட்டேன். 35 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டேன். இன்னும் 65 லட்சத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு என்னோடய ஆயுள் காலம் 10 தான் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்பு மூலயமா இன்னும் வேகமாக ரீச் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஆனால் பதிவு பண்ணவங்க தான் 35 லட்சம். ஆனால் பதிவு பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதோட விதிமுறைகள் தெரியறதில்ல. அதனால் எனக்கு எல்லோரும் சொல்லுவாங்க, நேரம் நீ 1 கோடி ரீச் பண்ணியிருப்பப்பா அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் அது பதிவு பண்ணால் தானே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம மூலிமா படிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கும். உங்கள் தங்கச்சிக்காக. ஆமாம், என்னோடய தங்கச்சியை இழந்த இடத்துல அதனால தான் வேறு யாரும் இழக்கக்கூடாது. அண்ணன் எல்லாருக்கும் அண்ணனாக இருக்க ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக. இப்போது இந்த ஒரு தாட்டே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல். நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறீங்க. ஆமாம், தங்கச்சின்னு சொல்லிட்டாலே எமோஷ்னல் ஆகிடுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச தங்கச்சி பற்றி பேசிட்டாலே எமோஷ்னல் ஆகிடுவேன். இருந்தாலும் எல்லாரோட லைஃப்லேயும் யாரோ ஒருத்தர் கை கொடுத்து தூக்கம். எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அண்ணன் இல்லையே, இல்லை தம்பி, இப்படி ஒரு தம்பி இல்லையே. இப்போ இருக்கிறதில்ல. மாஷா அல்லாஹ். கண்டிப்பாக இப்போ இருக்கீங்க, கடைசி வரைக்கும் இருப்பேன். ஆனால் உண்மையிலேயே அண்ணன் இல்லை தம்பி இல்லை நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும்னு இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணி எப்படின்னு இருக்கிறீங்க என்னை விசாரிங்கன்னு சொன்னால் கூட விசாரிப்பாப்புல. அவருக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்து கற்றுக்கல அதெல்லாம் அப்புறம். பட் ஒரு அண்ணனா எனக்கு ரொம்ப எனக்கே பயங்கரமாக இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 1 கோடி டெய்லர்ஸை வந்து நீங்கள் வந்து உருவாக்கணுன்றது உங்களுடைய. அது வரைக்கும் நான் எந்த பண்டிகையும் கொண்டாடுறதில்ல. தீபாவளி, பொங்கல், நேற்றையும் கூட எங்களுக்கு கல்யாண நாள் 27வது வருஷம். நாங்கள் அதையும் கொண்டாடுறதில்ல. ஏன்னா கொண்டாடுறதில்லைன்னா அதை விட பெரிய சந்தோஷம் அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிறதுல ஒரே வைராக்கியத்தில் இருக்கணும். அதை முடிக்கிற நேரத்தில் மொத்தமாக சேர்த்து கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு இன்ஷா அல்லாஹ். இப்போது இவ்வளோ நீங்கள் சரிங்க, உங்கள் தங்கச்சி அவங்க நாத்தனாருக்காக விட்டு கொடுத்துருக்காங்க. என்னங்க உங்கள் கதை? எப்படி வந்து நீங்கள் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுட்ருக்கீங்க? எப்பா இது எப்படி இருப்பாங்க? எங்கள் சைட்லலாம் இருக்கிறாங்க, வாழவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல எப்படி உங்களை மாதிரி ஒரு மகாலட்சுமி இவருக்கு கிடச்சி எப்படி நீங்கள் அதை புரிதல் எடுத்துக்கிறீங்க? அதாவது நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த இதுக்கு நம்ம வந்து தடையாக இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது இல்லை அப்படி சொல்லும்போது இல்லைங்க, நமக்கு வீடு கட்டணும், நம்ம பிள்ளைங்க படிக்கணும், நம்ம நகை வாங்கணும்,
அது அதாவது உங்க சுயநலத்துக்கு சொல்லல, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, ஆமா. அவங்க ஃபியூச்சரையும் பார்க்கணும் இல்லைன்ற மாதிரி எப்போது ஆர்கியூ பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க மேம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஆர்கியூலாம் பண்ணதில்லை, சண்டையெல்லாம் போட்டதில்லை? பண்ண மாட்டேன். எங்கள் பிள்ளைங்களே கேட்பாங்க, என்ன நீங்கள் 2 பேரும் சண்டையே போட மாட்டேங்கிறாங்க, இது வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டதே இல்லை. டச் வுட் அண்ட் கோல்ட், டச் வுட் அண்ட் கோல்ட். இப்போ எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதை விட நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே ஒன்றா இருந்தவங்க. எங்கள் அத்தை பொண்ணு தான், 1ஆம் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்தவங்க. அந்த புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் செய்கிற எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அதிக சப்போர்ட்டு. ஆனால் ராணி இருக்கிற இடத்துல வேற யார் இருந்தாங்கன்னா இந்த கதை வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்னை பொறுத்த 1% கூட இல்லை. கண்டிப்பாக அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, இந்த தாட்டே வராது. கண்டிப்பாக. ஏன்னா எந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கிற, நான் இப்போ சொல்லுவேன் ஆம்பளைங்க தான் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, ஐயோ பொம்பளைங்க ஈக்குவலாக இருக்கிறாங்க. என்னோடய குழந்தைகளுக்கு 2 பொண்ணுகளுக்கு நான் சொல்லி தான் வளர்க்குறேன். பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், 2வது பொண்ணு +2 படிக்கிறா. அவங்க 2 பேருக்கும் சொல்கிற ஒரே விஷயம், உங்களுக்குன்னு நான் எந்த சொத்தும் சேர்த்து வைக்க மாட்டேன், ஆனால் நல்லா படிக்க வைப்பேன். நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ படிக்க வைக்கிறேன், ஆனால் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் வேறு எந்த சொத்தும் கிடையாது, உங்களோட சொத்து நாங்கள் தான். எனக்குன்னு இருக்கிற சொத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா சகோதரிகளும் தான். அவங்களோட லைஃப்பை முன்னுக்கு கொண்டு வர்றது மூலிமா அவங்களோட பிளஸ்ஸிங்கில் கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க, அதை நான் நம்புகிறேன். ஐயோ எனக்கே இப்போ கொஞ்சம் லைட்டாக மஸ்காராலாம் போயிடும், அழுவு வருது. சரி, இப்போ பாப்பாங்க 2 பேருக்குமே டெய்லரிங் தெரியுமா? தெரியும். சரி, அதாவது அவங்களுக்கு அதில் ஆர்வம் அதிகம் இருக்குது. பெரியவ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. 2வது பொண்ணு +2 முடிச்சிருக்கா. அவளை ஃபேஷன் டிசைனில் எப்படியோ கொண்டு வந்து இதில் அப்படியே உள்ள கனெக்ட் பண்ணணுன்ட்டு இருக்கேன். அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் பேசிக்காகவே டெய்லரிங் தான்? ஆமாம், எனக்கு 30 வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு படிப்பை பாதியில் விட்டுட்டு நேராக அந்த டெய்லரிங்கில் இறங்கிட்டேன். எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப வறுமையிலேருந்து வந்த குடும்பம். வறுமையிலன்னா எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப வறுமையில் இருந்தோன்ட்டு, ஆனால் ரொம்ப மோசமான வறுமை, வெளியிலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. அதை விட மோசமான ஸ்கூலில் கொடுக்குற அந்த கடைசி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்காண்டி ஸ்கூலுக்கு போனது, அதெல்லாம் வெளியில் நிறைய சொல்ல முடியாத கதைகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் கடந்து வந்ததுனால எனக்கு அந்த கஷ்டங்கள் நிறையவே தெரியும். மற்றவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை என்கிட்ட சொல்லும்போது அவங்க நிலையிலேருந்து தான் நான் யோசிப்பேன். அவங்க சொல்கிறாங்களேன்ட்டு காதில் வாங்க மாட்டேன். அந்த நிலையிலேருந்து நான் யோசிக்கும்போது உள்வாங்கும் போது அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் இல்லையா, அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். அப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட பிரச்சனை நான் தீர்க்கறதுக்குண்டான வழிகளை பண்ணிடுறேன். இப்போ உங்கள் கப்பல் கோல்ஸ் என்னென்னு தெரிஞ்சு போச்சு, நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இப்படிலாம் சென்டிமெண்ட்டான ஆளுங்க இப்போது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சென்டிமெண்ட்டான பர்சன் இருப்பாங்க. அந்த சென்டிமெண்ட்டான பர்சனை கூட நம்ம சுச்சுவேஷன் தூக்கி சாப்பிட்றோம். உன் சென்டிமெண்டெல்லாம் அடக்க இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் இந்த காலத்தில் இப்படி ஒருத்தங்களை, சரி இப்போது தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து இன்டு பாலிட்டிக்ஸ் கிடையாது. இப்போ நம்ம சிஎம் விஜய் வந்திருக்கிறார்ல, ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருக்கீங்களா? எனக்கு அதில் ரொம்ப அதிக நம்பிக்கை இருக்குது. நான் இதில் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். முன்னாடி இருந்த நம்பிக்கையோட இப்போ எனக்கு கொஞ்சம் அதிக நம்பிக்கை இருக்குது. இதில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எனக்கு இன்னும் கிடச்சிதுன்னா அந்த 1 கோடி டெய்லர்களில் பல கோடி டெய்லர்களை உருவாக்க முடியும், பல பெண்களோட கஷ்டத்தையும் என்னால் போக்க முடியுங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். அது எனக்கு அப்போ ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருக்கீங்களா? நம்ம சிஎம்ஐ போய் பார்த்து அவருக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக, ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம், அது ஓகே. பட் இவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக மீட் பண்ணுவார் நம்பிக்கை. எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்குது. அப்போது என்ன ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்கல்ல அவர்கிட்ட போய் பேச? வச்சுருக்கேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ₹1 ஃபீஸ் வாங்கி இந்த கவர்மெண்ட் மூலயமா அதை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியராக நான் இருந்து இன்னும் நிறையா சகோதரிகளுக்கு அவங்க செய்யக்கூடிய சலுகைகள், அதுக்கு நான் உடன் இருந்து இந்த தையல் பயிற்சி அதிகமாக சொல்லிக் கொடுத்து சுய தொழிலில் பெண்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல யோசனை கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்கள் மூலிமா அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா நான் பெரிய சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நான் இன்ஷா அல்லாஹ் நம்ம சிஎம்க்கு வந்து இது ஒரு விண்ணப்பம், உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவார். ஏன்னா நீங்கள் எதுவாக கடவுள்கிட்டயே அப்ளிகேஷன் எழுதி போடணும். நீங்கள் போய் அவரை பார்த்தீங்கன்னா அவர் யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்கிற மனுஷர் கிடையாது.
ஸோ அதுக்கான வழி, நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது நல்ல காரியங்கள் நடக்கணும் போது நம்மளை கடவுள் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவார். ஸோ நீங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் போய் அவரை பாருங்கள். ஸோ தட் இப்போ இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கொஞ்சம் தூரமாகி கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பண்ணும்போது உங்களுக்கு அங்கீகாரம் இன்னும் கரெக்டாக இருக்கு. ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணாலும் அவங்க கேட்குறதுக்கு மேலிடம் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் நீங்கள் போய் அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட இந்த திட்டம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவார். ஏன்னா உங்களுக்கு உதவினா 1 கோடி பெண்களுக்கு உதவணும் கணக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லையா? கண்டிப்பாக. சிஎம் திட்டம் டெய்லர் ப்ரோ. சரி, இது முன்ன பின்ன பார்த்துக்கோங்க. பட் இது நடக்க போகுது இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சீக்கிரம். அதுக்கப்புறம் இப்போ என்ன, எல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ், ஆமீன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இது புக் பண்ணியிருக்கிறாங்கல்ல இந்த 35,000 பேர், என்னதான் கணக்கு, அவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அதாவது அது எப்படி பதிவு பண்ணாங்களா இல்லையா? எனக்கு இது தெளிவு வேணும். பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பதிவு பண்ணியிருக்காங்கன்னு எப்படி தெரிவிக்க போகிறீங்க? அடுத்தது இது எப்படி எடுக்க போகிறீங்க? 35,000 பேர் எப்படிங்க? அதை சொல்லிடுறேன். அதாவது பதிவு பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னும் ரிப்ளை கொடுக்கல. 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ரிப்ளை கொடுக்க போகிறோம். கிளாஸ் வந்து ஜூன் 15ஆம் தேதி அன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் அதுவுமா இந்த கிளாஸை ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும்போது அந்த 10ஆம் தேதி நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை கொடுக்குறோம் இல்லையா, அதில் உடனே கொண்டு அப்டேட் கொடுப்போம். இந்த 35,000 பேரை வந்து ஒவ்வொரு பேட்சாக தான் எடுக்க முடியும். இப்போ காலையில், மதியானம், நைட் அப்படின்னு 2 மணி நேரம். அப்போ ஒரு நாளைக்கு 3 பேட்ச் தான் எடுக்க முடியும். அப்போது அந்த லிமிட்டு போக மீதி பேர் வெயிட்டிங்கில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவங்கள நாங்கள் இன்வைட் பண்ணி திருப்பி அப்படியே அதை எடுக்கலான்னு பிளான் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு நம்பர் சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம். இந்த 3 பேட்ச்சு, அந்த ஒரு பேட்சில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நம்பர் இன்னும் நீங்கள் இன்னும் பண்ணல. ஏன்னா அந்த ஜூம் ஆப்போட கெப்பாசிட்டி, உங்களோட வருமானம், நீங்கள் செலவழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். நம்ம யார்கிட்டையும் டொனேஷன் கேட்கல இல்லையா? அப்போ நம்மளா தனித்து பண்ணும்போது அப்போ நம்ம இந்த 1122 ரூபா கட்டுறாங்க இல்லையா, அது எவ்வளோ பேர் ஃபீஸ் கட்டி கட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை அதிகம் பேர் படிப்பாங்க. இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது நானே என்னோட தொழிலை வச்சு நானே பிச்சை எடுக்கிற மாதிரி என்னோட சகோதரிகளுக்காக, இவ்வளோதான் விஷயம். ஆனால் நிறைய பேர் நினச்சிட்றாங்க இந்த 1 ரூபா ஃபீஸ் கட்டிட்டு அவன் அந்த ரெக்கார்டிங்கை புக் பண்ண வைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வெறும் 1 ரூபா ஃபீஸ் மட்டும் தான். உங்களுக்கு தெரியும் உங்களால் 1 ரூபா தான் கட்ட முடியும்னா அந்த 1 ரூபா ஃபீஸை கட்டி நீங்கள் 3 மாதம் படிக்கலாம். ரெக்கார்டிங் தேவையில்லாமலே படிக்க முடியும். அந்தளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 1 ரூபா ஃபீஸையே நான் ஜிபே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். இவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம அதை புக் பண்ணிட்டோன்னா கன்ஃபார்ம் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. அந்த 1 ரூபா ஃபீஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் நடக்கிற அன்னைக்கு அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் ஆரம்பிக்கும் போது அந்த 1 ரூபா ஃபீஸை உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு இல்லை, அதாவது அடுத்த குழந்தைகளுக்கு, சம்மந்தமில்லாத ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து டெய்லர் ப்ரோ அண்ணா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்து இந்த கிளாஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஆனால் எல்லா டைமும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் அப்படி தான் பண்ணணும்னு நினச்சது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, புக்கிங் ஆகலை, க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு எல்லோரும் 1 ரூபா ஜிபே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இலங்கைக்கு கூட 1000 பேருக்கு, வெறும் இலங்கை சகோதரிகளை மட்டும் 1000 பேருக்கு நான் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். அப்போ அவங்களும் அந்த 1 ரூபா ஜிபே நாங்கள் எப்படி உங்களுக்கு பணம் செலுத்த முடியாது, நீங்கள் பணம் செலுத்த வேண்டாம், உங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு போதும் அப்படி சொல்லுங்க. ஓ, இப்போ இந்த 1 ரூபா கூட உங்கள் கைக்கு வராது. என்னதான் பண்ணுறீங்க? உங்களுக்காவது புரியுதா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு புரியல. அது நம்மளுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத ஒரு குழந்தைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன ஒரு இனிப்பு வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா? அது அந்த குழந்தைகளை சாப்பிடும்போது அதோட ஃபீல் வந்து யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங் கிடைக்குமா, கடவுளோட பிளெஸ்ஸிங் வந்து இது ரொம்ப ஈஸியாக கிடைக்குமா, அதை நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம போய் கடவுள்கிட்ட போய் வேண்டுறத விட நம்மளுக்காக இன்னொருத்தவங்க வேண்டுவாங்க இல்லையா, அதோட ஃபாஸ்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, ஸ்பீடு. அதையும் நான் நம்புகிறேன். நான் நேராக கோயிலுக்கு போகாமல் இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது அவங்க வந்து இந்த அண்ணன், இந்த அண்ணி, அந்த அண்ணனோட குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வேண்டுறாங்க. அப்போ அதோட பவர் இன்னும் ஜாஸ்தி இருக்கும் நான் நம்புகிறேன். ஆனால் உங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு அப்பா அம்மா மாதிரி தெரியல நீங்கள் 2 பேருமே. என்ன உங்கள் பிரச்சனை? ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமாம், 19 வயசுலேயே நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். அதான் மாமன் கொடுத்த பெரிய கிஃப்ட் இது ஒன்று தான். ஆமாம். ஆனால் உங்களுக்கு அவங்க கிஃப்டாக இருக்கலாம். ஆனால் எத்தனையோ பல கோடி பெண்களுக்கு நீங்கள் அண்ணனாகவும் தம்பியாகவும் கிடச்சது நாங்கள்லாம் பண்ண ஒரு எங்களுக்கு கிஃப்ட்டு.
நான் ரொம்ப எங்க பண்ண சந்தோஷப்படுறேன். புண்ணியம். தங்கச்சியை இழந்தது மூலிமா இந்த மாதிரி நிறைய சகோதரிகளோட முகத்தில் என்னோட தங்கச்சியை நான் பார்க்குறேன். அதுக்கு என்னோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட டீமில் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களே நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டுமா? நான் அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. எங்கள் டீமில் வந்து வாங்க, இவங்கெல்லாம் எங்கள் டீமில் இருக்கிறவங்க தான். நான் எங்கே போனாலும், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துலேயோ அங்கே போய் ஒரு 1000 பேரோ இல்லை 2000 பேருக்கோ நான் சடனாக ஒன் டே ஒர்க் ஷாப்பை மாதிரி எடுக்கிறேன். இவங்க எல்லாருமே என் கூடயே இருப்பாங்க, பெரிய சப்போர்ட். அதாவது சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேங்கிறது 2வது பட்சம். சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிற மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய என்னோட டீம். சூப்பர் டீம் சூப்பர் ஒர்க். சூப்பர். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு டீம் ஒர்க், அதுவும் மற்றவங்க நலனுக்காக. நான் என்ன தெரியுமா, நிஜமாக எனக்கு இப்போ ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, நிறைய பேர் பெனிஃபிட்டும் அடையணும், உங்களுக்கு ஃபீஸ் கட்டியும். ஏன்னா ஃபீஸ் உங்களுக்கு எவ்வளோ கட்டுறமோ அவ்வளோ வெளியில் நல்லா இருப்பாங்க பெண் குழந்தைங்க அப்படின்னு நினைக்கும்போது, உங்களுக்கு நிறைய பேர் ஃபீஸ் கட்டி உங்ககிட்ட கற்றுக்கணும். என்னென்னா நிறைய பேருக்கு வந்து தையல் ஒரு தொழிலாக இருக்க வேண்டாம், என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு என் ட்ரெஸ்ஸு எப்படி தைச்சிக்கணுன்றதுக்காக தைச்சிக்கிறவங்க அது இருப்பாங்க. ஒன்று உண்மை. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்கிறது உண்டு. வறுமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும், வசதியாக இருக்கிறவங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். அதாவது தேவையில்லாத ப்ரெஷர் கொடுக்காது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது ஒரு வசதியெல்லாம் எல்லா வசதியும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பொழுதே போகாது, ஏதோ இழந்தது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த டெய்லரிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி ஒரு சந்தோஷம், ஒரு ஃபீல் கிடைக்கும், நல்லா இருக்கும். அதனால டெய்லரிங் பிடிக்காத ஆளே கிடையாது. அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை வெளியில் வரும். அதுக்கு நான் ஒரு சின்ன தூண்டுகோலாக இருக்கிறேன். அதுக்கு நாங்கள் 2 பேரும். மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இப்போ இந்த கிளாரிட்டி தேவைப்பட்டது. ஏன்னா உங்கள் ஃபோன் நாங்கள் ரீச் பண்ணும்போதும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த கிளாரிட்டி ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இந்த ஆப்பில் போகணும் என்னன்றது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப்பும் இப்போ நீங்கள் இருக்கிற கட்டியிருக்கிற ரூம்ஸும் எப்படி வந்து ஸ்டே பண்ணுவாங்கன்றது ஒரு சின்ன வீடியோவாக எங்களுக்கு காமிச்சிங்கன்னா வியூவர்ஸ்க்கும் ஒரு மைண்டில் ஒரு எப்படி இருக்கும், அங்கே தண்ணி இருக்குமா, வசதி இருக்குமாலாம் இருக்கும்ல. இப்போ இவ்வளோ வசதிகள் இருக்குன்னும் போது இங்கேருந்து வரவங்க கூட தைரியமாக வருவாங்க. ப்ளஸ் உங்ககிட்ட தைரியமாக தான் வந்தாகணும். நீங்கள் இருக்கீங்க, அவங்க இருக்காங்க, பார்த்துப்பீங்கன்னு ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு வீடியோ மட்டும் போட்டுருவோம். ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஹாப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ். தேங்க்யூ. உங்கள் மூலியமாக இந்த நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை நான் சொல்கிறதுல சந்தோஷப்படுறேன். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம், அதாவது நம்ம டெய்லர் ப்ரோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆப்பில் போய் அந்த மரகத தையல் பயிற்சின்னு இருக்கு, அதில் போனீங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு என்னங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த கிளாஸை புக் பண்ணிக்கோங்க. 1122 ரூபா தான். அதை நீங்கள் பே பண்ணி படிச்சிங்கன்னா அந்த 3 மாத கிளாஸை 5 வருஷம் வேலையோடு நீங்கள் படிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் அந்த செலவழிக்கிற அந்த 1122 ரூபாயில் இந்த பக்கம் ஒரு 1000 பேர் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க. அதோட பிளஸிங் பூரா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நான் தெரியப்படுத்துவேன். கண்டிப்பா. இது இல்லாம நீங்க சர்டிபிகேட் தரீங்க. கண்டிப்பா 3 மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் நேர்ல வர வச்சு அவங்களை கௌரவப்படுத்தி சர்டிபிகேட். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எங்கேயாவது வேலைக்கு சேரணும்னாலும் கூட நமக்கு இப்பெல்லாம் சர்டிபிகேட் தேவைப்படுது. ஸோ இவர் வந்து நீங்க இந்த 3 மாசம் கோர்ஸ் முடிச்ச உடனே இங்க வர வச்சு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. நிறைய பேர் வருவாங்க, நானும் வருவாங்க சர்டிபிகேட். ஸோ 3 மாசத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா அந்த 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ.